துலாம் ராசிக்காரங்களுக்கு பணம் எப்படி வரும் இத பத்தி ஒரு சின்ன பார்வை பார்க்கலாம். உங்க ஜாதகத்துல 2, 6, 10, 11 இந்த வீடுகள் பண விஷயத்துல ரொம்ப முக்கியம் இல்லையா? இது எப்படி உங்க வருமான வழிகளை காட்டுது, உங்க நிதி நிலையை எப்படி இன்னும் கொஞ்சம் பெட்டரா மாத்தலாம்னு சுருக்கமா பார்க்கலாம் வாங்க. சரி, முதல்ல உங்க ஜாதகத்துல 2வது வீடு, அதாவது பணம், குடும்பம் இதுக்கெல்லாம் உரிய வீடு விருச்சிக ராசியா வருது. 6வது வீடு, அதாவது சர்வீஸ், கொஞ்சம் கஷ்டங்கள் இதெல்லாம் சொல்ற இடம், அது மீன ராசியா இருக்கு. இதுக்கு என்ன அர்த்தம்னா, விடாமுயற்சி, கொஞ்சம் சவால்களை சமாளிக்கிற திறமை, அப்புறம் சேவை செய்யற வேலைங்க, பேங்க், தண்ணி சம்பந்தப்பட்டது, டிராவல்ஸ் மாதிரி. இது மூலமா பணம் வர நல்ல வாய்ப்பு இருக்கு. குறிப்பா குருவோட பார்வை இன்னும் பலம் சேர்க்கும். அடுத்து 2வதா 10வது வீடு, உங்க தொழில் பத்தி சொல்ற இடம், கடக ராசியா வருது. இதுக்கு அதிபதி சந்திரன். அதனால தண்ணி சம்பந்தப்பட்ட தொழில், ஹோட்டல் பிசினஸ், வெளிநாட்டு தொடர்புகள், டிராவல்ஸ், மத்தவங்களுக்கு உதவுற மாதிரி சேவைத்துறைகள், இதுலெல்லாம் நல்ல வருமானம் பார்க்கலாம். சனியோட தாக்கமும் இந்த மாதிரி சேவை வேலைகள்ல முக்கியமா இருக்கும். இறுதியா 11வது வீடு, லாபம், ஆதாயம் எல்லாம் வர்ற இடம். இது சிம்ம ராசியா இருக்கு, அதிபதி சூரியன். இது என்ன சொல்லுதுன்னா, தலைமை பண்பு, அதிகாரம் இல்லனா அரசாங்க உதவி மூலமா லாபம் வரலான்னு காட்டுது. இங்க ஒரு விஷயம், சூரியன் துலாத்துல கொஞ்சம் பலம் கம்மியா, அதாவது நீசமா இருந்தாலும் லாப வீட்டுக்கு அதிபதிங்கிறதால ஆரம்பத்துல சில தடைகள் வந்தாலும் அப்புறமா நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். அப்போ பாத்தீங்கன்னா துலாம் ராசிக்காரங்களுக்கு இந்த முக்கியமான வீட்டு அமைப்புகளை வச்சு சர்வீஸ், பிசினஸ், வேலைன்னு பல வழிகளில் பணம் சம்பாதிக்க நிறைய வாய்ப்பு இருக்குங்க.